அருமை. சுட்டவன் எவனோ கரெக்டா குறிப்பாத்து சுட்டிருக்கான். இவன் மட்டும் ஒலிம்பிக்கு போயிருந்தானா கன்ஃபார்மா இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துருப்பான். மிஸ்டர் தாஸ், நீங்க ஜஸ்ட் மிஸ். மயிறு இடையில உயிர் தப்பி இருக்கீங்க. உழைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. இந்த மயிறு இடையெல்லாம் வேண்டாம். நல்லா இல்லை. நீ என்ன டாக்டரா இல்லை டயலாக் ரைட்டரா? ரொம்ப லென்த்தாக பேசுறீங்க. போய் மாத்திரை மருந்து எதாவது எழுதி கொடு. கொஞ்சம் இனிப்பா எழுதி கொடு. நான் என்ன செத்தா போயிட்டேன். எங்கடா மற்றவங்களாம்? அப்ப கூடு களைஞ்சிச்சு, கூட்டம் செதறிச்சப்பு. அந்த ஓட்டையர் போனை போடுறான். அண்ணா, ஹலோ. டேய் ரவி, அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே, ஆல் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேண்ணே. வண்டியில் கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்போ பேச கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்கண்ணே. நானே உங்களை கூப்பிட்றேண்ணே. இவனோட காலை வெட்டினவெல்லாம் கால் டாக்ஸி ஓட்டுறேன்றா. ஆமாப்பு, ஓட்டாரி ரவி ஓலா ரவி ஆயிட்டாப்பு. என் ரைட் ஹேண்ட் அந்த கோடி பாஸ்கருக்கு போனை போடு. ஏய் பாஸ்கரு, அண்ணன் பேசுறேன்டா. கோழி அண்ணே சொல்லுங்கண்ணே. என்னடா பண்ணிட்டு இருக்க? பால் ஊத்திட்டு இருக்கேண்ணே. சூப்பர்ரா. ஆளை கொண்டு பாலை ஊத்தி என் பேரை காப்பாத்திட்டடா. ஆளக்கண்ணா, குழந்தை அழுகுதேன்னு பாலை காய்ச்சி புட்டியில ஊத்திட்டு இருக்கானே. என்னது புட்டியில பால் ஊத்துறியா? உனக்கு அந்த இடத்துல அடிபட்டதுல இருந்து வேலை இல்ல, கொண்டாட்டி தானே வேலைக்கு போறா. குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். அண்ணே போன வைனே, குழந்தை அழுகுது. இவன் என்னடா வீட்டை பாத்துக்கிறேன் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்றா. ஆமாப்பு, கோழி பாஸ்கரு குழந்தை பாஸ்கர் ஆயிட்டாப்பு. ஏய், நீயாவது என் கூட இருக்கி பெருமையா இருக்குடா. நானா இல்லப்பு, நானும் இந்த ஆஸ்பத்திரியில் தான் செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். மாசம் 8000 ரூபாய் சம்பளம். சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டியாந்துடுறேன். 2 வேளை டீ ஃப்ரீ. டெய்லி ஒன்று பார்க்க வர சாக்கில் அப்படியே ஏசி காற்று வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவேன். இன்னைக்கு காற்று வாங்கலான்னு வந்தேன், நீ கண்ணை முடிச்சிக்கல. எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு. அப்ப நான் புறப்பட்டா. நில்றா வாட்ச்மேன். டேய், நம்ம ஆளுங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல இங்க வரணும். போனை போட்டு வர சொல்றா. தலையெழுத்து. எல்லாரும் திருந்திட்டீங்கல்ல? வேற வழி தெரிலண்ணா. டேய் கோழி, என்னடா குழந்தையோட? வேற என்னண்ணே பண்றது? வீட்டில் பொண்டாட்டி மட்டும்தான் வேலைக்கு போறா. நான் தான் வீட்டில் முறவாசல் பண்ணி துணி துவைச்சு பாத்திர வேலைக்கு குழந்தையும் பார்த்துக்கிறேண்ணே. புரியலையாண்ணே? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்ணே. வீட்டுல இருந்து வேலை செய்யறதுக்கு பேர் தான்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம். வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்ல. ஓஹோ. டேய், எல்லாரும் கிளம்புங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் 10 கோடி ரூபாய் பணத்தோட போன அந்த நாய் சேகர் கொடலை உருவி மாலையா போடுறேன்டா. அப்ப மொத்த வேலையும் ஒத்த ஆளா நானே முடிக்கிறப்ப. இன் 1977 என் ஒத்த கண்ட்ரோல்ல தான் மெட்ராஸ் சிட்டியா இருந்தது. அப்ப ஏற்பட்டவன் பக்கத்துல இருக்கும்போது நீ பயப்படலாமா? மாலையை காட்டுன்னு வையன், மர்டர் ஆயிடுவேன். டேய், இவனை கண்டிப்பா கூட்டு போய் தான் ஆகணுமாடா. அண்ணே, எக்ஸ்பீரியன்ஸ் கை. மர்டர் மேட்ரு வேற. ஒரு துணைக்கு கூட்டு போவேண்ணே. ரொம்ப பேசுறானடா. அண்ணே, கூட்டு போறத பேச்சு துணைக்கு தானே. எடுறா வண்டி. அண்ணே, அப்புறம் ஒரு சின்ன மேட்ரு. என்ன? இனிமே உங்களால நம்ம வண்டியில போக முடியாது. என்னடா சொல்றீங்க? உனக்கு தான் கண்ணு தெரியாத? கண்ணாடி முன்னாடி நின்னு எப்படி தலை வர்ற? என்னது முன்னாடி கண்ணாடியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. பாஸ் கூப்பிடுறாரு, வா. அப்படியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேங்க. கூப்பிடுறதே குளிக்கத்தாண்டா. குளிக்கவா? வாடா. I see you, I feel you. இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவீங்க போல. Actually, I studied in Oxford University. ஸ்விம்மிங் பூல் தெரியுமா? அப்படின்னா நீச்சல் குளம்டா. நீச்சலாவது தெரியுமா? நீங்க என்னங்க நீங்க கம்மாயில முங்குறன்னா கடல்ல தாங்க எந்திரிப்பேன். இவ்வளவு ஏன்
தண்ணி இல்லாத பாறாங்கிணத்துல தலைகீழ குதிச்சு பழக்கங்க எனக்கு. ஓஹோ, கண்ணு தெரியாமலேயே எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்க. நீ தான்டா கரெக்ட் அதுக்கு. வா, வா, I வாடி, வா, வா, வாடி, see வாடி, you. வா. ஆஹா, ஒரு சொட்டு தண்ணியை காணா. இத போய் ஸ்விம்மிங் பூலுங்கிறாங்களே. அவங்களா ஏதோ சதி பண்ணி சூசைட் பாயிண்ட்ல கொண்டாந்து. ஜேம்ஸ், சார், நீங்க நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில எழுந்த உடனே ஸ்விம்மிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்றாங்கல்ல குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறேங்க. ஆனா ஸ்விம்மிங் பூல்னு சொல்றீங்க, தண்ணி சத்தத்தையே காணாமே. முருகன், எஸ் பாஸ். ஜேம்ஸுக்காக கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணி காட்டுங்களேன். இதோ பண்றேன் பாஸ். பாப்பா குதி குதி, உனக்காக எவ்வளவு நேரம் ஸ்விம் பண்ணி காட்டுறது. பாஸ் சொல்லிட்டார்ல, குதி குதி. அட பாவி, அரை பக்கெட்டு தண்ணியில கையை விட்டு இந்த ஆட்டு ஆட்டிக்கிட்டு இதுக்கு பேரு ஸ்விம்மிங்ன்றானே. அப்படியே டைவ் அடிக்கணும். 9 அடி ஆழம் இருக்கு. குதி 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 குதி. நம்ம இப்ப குடிக்கலேன்னு அடம் பிடிச்சோம்னா நம்மளுக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சு இவன் ஜாப் அடிச்சிருவான். அப்படியே இவனுக்காக பயந்து குதிச்சோம்னா செதறு தங்கா மாதிரி செதறில போயிடுவோம். இந்த சதியை முறியடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்ற ஐயனாரே. அவர்தான் கூப்பிடுறாருல, குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறண்டா குள்ள. என்ன குதிச்சுட்டான்? எங்க வரா? டேய், 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 %100% கன்ஃபார்ம். இவன் பிளைண்டு தான். பாய்ஸ், ஜேம்ஸை ரூமுக்கு அனுப்புங்க, முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. உனக்கு சந்தோஷமாடா? நீங்க தானே சார் குதி குதி குதி. நீங்க ஏன் மேலேடா குதிக்க சொன்ன? நீங்க தள்ளி போய் நெஞ்சடிக்க வேண்டியதானே.